வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 5ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் கேரளா லாட்டரி இது பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த 735 அப்படின்ற ஒரு நம்பர் வந்தது 1ஆம் தேதி ரிசல்ட்டில். இல்லைங்களா, 735. அதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இன்னொரு 735 இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த 9, 8 அப்படின்ற நம்பருக்கு அடுத்து 1, 7 அப்படின்னு வரணும். இல்லை அப்படின்னா 0ன்ற நம்பர் தான் வரணும். இந்த 735ன்ற நம்பர் வரும்போது அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த இடத்துல வரும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு இந்த 2-3 நாளில். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் முன்னாடியே கரெக்டாக அந்த 4DA 0735 அப்படின்னு நம்பரு வந்துடுச்சு. ஓகேவா, இதை பார்த்துங்க. அடுத்து இதிலேருந்து பார்த்திங்கன்னா 3 நாள் விட்டுருங்க. இப்போ கரெக்டாக 3 நாள் முடிஞ்சுது. இந்த 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், ரிசல்ட்டு 5995 அப்படின்னு இருக்கும். இல்லைங்களா, 5995ன்னு இருக்கும். அது பாருங்கள், மறுபடியும் 3 நாள் விட்டு பாருங்கள். இந்த 3 நாள் விட்டிங்க அப்படின்னா இதை பாருங்கள், 8535 அப்படின்ற நம்பர் இருக்கும். ஓகேவா, இப்போ இதில் என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த 5 நாள் ரிசல்ட்டுமே கிட்டத்தட்ட இப்போ வந்திருக்கிற ரிசல்ட்டுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இதை பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிசியில் பாருங்கள் 535 995 அப்படின்ற நம்பரு இருக்குது. இதில் 55ன்ற நம்பரு இங்கே ஏசியில் இருக்குது, இங்கே டி போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் இருக்குது. அப்போ 55 அப்படின்ற நம்பரு காமனாக வர மாதிரி இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 83 அப்படின்ற நம்பர் இருக்குது, இங்கே 99ன்ற நம்பர் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு நம்பரு அதே மாதிரி இங்கே என்ன நம்பர் இருக்குது அப்படின்னா, இந்த 9ன்ற நம்பருக்கு இங்கே 9ன்ற நம்பர் வந்திருக்கு. அடுத்து இங்கே 8ன்ற நம்பருக்கு இங்கே 8ன்ற நம்பர் இருக்குது. இப்போ 0ன்ற நம்பர் நிற்கிது. ஒருவேளை இந்த 0ன்ற நம்பரில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா அப்போ 05 50, ஒருவேளை 50 அந்த மாதிரி வரலாமா அப்படின்னு பாருங்கள். 5ன்ற நம்பரு இதில் இருக்குது. இல்லை 55, அதாவது 535 995 அப்படின்ற இருக்குது. அப்போ 35 95க்கு அடுத்து பிசி 65 அப்படின்ற நம்பரு வருமா அப்படின்னு பாருங்கள். அப்போ 65ன்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே 535 இங்கே 935 கேப்பில் 5 7ன்ற நம்பர் கேப், 5 9ன்ற நம்பர் கேப்பில் 7 இருக்குது. அப்போ 765 அப்படின்ற ஒரு நம்பரு வரலாம். இல்லைன்னா டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. ஏன்னா 55 ஒரு டபுள்ஸு, இங்கே 99ன்ற ஒரு டபுள்ஸு, அப்போ இங்கே ஒரு டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா மொத்தமே ஒத்த நம்பரில் தான் இருக்குது. 535 ஒத்த, 95ன்றதும் ஒத்த நம்பர் தான். ஓகேங்களா, அதனால் 535 இங்கே 595 வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக 565ன்னு வச்சுட்டு போயிடலாம். ஆனால் பார்த்திங்கன்னா 5ன்ற நம்பர் உள்ளே போயிடுச்சு, இங்கே 8ன்ற நம்பர் வந்துச்சு. இப்போ 5 8க்கு அப்புறம் இங்கே 3ன்ற நம்பர் தான் உள்ளே வரணும். ஓகேங்களா, அப்போ 3ன்ற நம்பர் உள்ளே வரும்போது எப்படி போகும் அப்படின்றது கரெக்டாக சொல்ல முடியல. ஆனால் ஒரு டபுள்ஸ் வரும்ன்றது மட்டும் நமக்கு கரெக்டாக தெரியுது. ஓகேங்களா, ஒரு டபுள்ஸ் வரும்ன்றது தெரியுது. அதனால் பாருங்கள், அது ஒரு டபுள்ஸ் கண்டிப்பாக. ஏன்னா கரெக்டாக இந்த 735 அடித்து 3 நாள் விட்டு இந்த 55ல் ஒரு டபுள்ஸு, இங்கே 99ல் ஒரு டபுள்ஸு, ஒருவேளை 77ன்ற கேப் நம்பரில் ஒரு டபுள்ஸு வரலாம். அதனால் எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து செய்யுங்க. அடுத்து இந்த 1661ன்ற நம்பர் பாருங்கள், நம்ம எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே. இந்த பாருங்கள் 16, இங்கே பாருங்கள் ஒரு 16, கரெக்டாக மறுபடியும் 5 நாள் விட்டு 61, 5 நாள் விட்டு 61. இதில் பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள் 22, மறுபடியும் 20. ஸோ மறுபடியும் இங்கே ஏ போர்டில் 2 வர மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா எப்படின்னு பாருங்கள், 16ன்ற நம்பர் 61, மறுபடியும் 61. அப்படி இருக்கும்போது இந்த 22ன்ற நம்பரு அது கீழே பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு இருக்குது. அந்த கேப் நம்பர் 21 வருமா அப்படின்னு பாருங்கள். இல்லை ரெட்டை நம்பரில் 24 வருமானு பாருங்கள். ஏன்னா ஏசி இங்கே இருக்கிற 20, இங்கே 20ன்னு இருக்குது. ஒருவேளை இந்த 06 இங்கே 06 வருமானு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த 2ன்ற நம்பர் தான் வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா
16, 5 4 விட்டு 61, 5 4 விட்டு 61, அது கீழே 22, ஒரு 20, அப்போ கேப்பில் இருக்கிற 21 வரணும். அப்படி இல்லைன்னா 24 வரணும். ஓகேங்களா, 24. இப்போ ஏபி 24 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள். இந்த ரூட்டில் 2ன்ற நம்பரு சி போர்டில் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா 2ன்ற நம்பர் தான் கரெக்டாக வந்தது. ஸோ இதுவுமே வந்து 7 3 8 6 வர மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே பாருங்கள் 7 8 3 6 அப்படின்னு கரெக்டாக வந்து 7 3 8 6 வந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5 0 5ன்னு இருக்குது. அடுத்து 9 1 9 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 1ன்ற நம்பர் வரலாம் சி போர்டில். ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த 9ன்ற நம்பரோ இல்லை 1ன்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி 1ன்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா இந்த 8 6 அப்படின்ற நம்பருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 8 6 9ன்னு இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 8 6க்கு அப்புறம் ஓரளவுக்கு 5 மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 8 6 5ன்ற நம்பரு மேட்ச் ஆகும். இந்த 6 5 இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 6 5, இப்படி ஒரு 6 5, இந்த பக்கம் ஒரு 6 5. ஸோ அதனால் 6 5ன்ற நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ ஒரு வேளை 5ன்ற நம்பரு பி போர்டு வரலாம். அப்போ பி போர்டு 5ன்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1, இங்கே 5ன்ற நம்பர் இருக்குது. இந்த 1 8 6 அப்படின்ற நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த 1 8 6க்கு அப்புறம் 3ன்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். இந்த 1ன்ற நம்பருக்கு 6, இந்த 8ன்ற நம்பருக்கு 3ன்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். எப்படின்னா இது ஏற்கனவே இதில் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பாருங்கள், 6 3 8 1ன்ற நம்பரு இப்படி இருக்கும். இதே மாதிரி கிராஸில் கூட எங்கேயாவது இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள் 6 6 8 3 இல்லை 6 6 8 3, அதாவது அதனுடைய ஆப்போசிட் இறங்கும். 6க்கு 1 8க்கு 3 அப்படின்ற மாதிரி செக் பண்ண பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த 6 1 8, அப்படி இல்லைன்னா 1 8 6, இங்கே பாருங்கள் 7 1 8 6 அப்படின்ற நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மாதிரியுமே இறங்கலாம். ஓகேங்களா, 7 1 8 6ன்னு. அப்போ ஏ போர்டில் 7ன்ற நம்பரும் வரலாம். இப்படி 751, அப்படி இல்லைன்னா 351 அப்படின்ற நம்பர் வரலாம். ஸோ 751 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது கிடைக்குது. இப்படி 6 3 9 அப்படின்னு வரும்போது அடுத்து பார்த்திங்கன்னா 6 3 9 அப்படின்ற நம்பருக்கு அடுத்து ஒரு 0ன்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா 1ன்ற நம்பர். இங்கே பாருங்கள் 9 6 மேலே 1 இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இங்கே 0 இருக்கும் பாருங்கள். ஸோ அதனால் இங்கே ஒரு 0ன்ற நம்பர் 0 7 51ன்ற நம்பரும் இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு கிடைக்குது. இதில் பாருங்கள் ஏபியில் 24 இல்லை 21 வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த போர்டு நம்ம செக் பண்ணும்போது பாருங்கள், ஏ போர்டில் 3 இல்லை 2ன்ற நம்பர் வர மாதிரி இருக்குது. பி போர்டில் 5 1 வர மாதிரி இருக்குது. சி போர்டில் 1 இல்லை 9ன்ற நம்பர் வர மாதிரி இருக்குது. இதை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா பாருங்கள் 311 அப்படின்னு மேட்ச் பண்ணலாம், இல்லை 259 மேட்ச் பண்ணலாம், இல்லை 219 மேட்ச் பண்ணலாம், இல்லை 359 மேட்ச் பண்ணலாம், 319 மேட்ச் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி போர்டு உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.